ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு நேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க, நேற்று அப்லோட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம அடுத்த டைப் பார்ப்போம். அதாவது ஸ்பீட் அண்ட் டைம் கண்டுபிடிக்கிற டைப் இது, ஓகேவா? அண்ட் இந்த டைப் இல்லாமல் இன்னும் ஒரு டைப் இருக்குது உங்களுக்கு, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டைப்ஸு. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன கேட்குறேனோ அதுக்கான ஆன்சரையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் சம் திங்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிகார்டிங் கண்டென்ட் தான். ஸோ ஸ்டார்டிங்லேயே வேண்டாம், ஸ்டார்டிங்கில் கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவாங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிஷன் சைக்கிள்டு 96 கிலோமீட்டர் அட் அ சர்டைன் ஸ்பீட். ஓகே, ஆனால் வந்து அவங்க ஸ்பீடை கொடுக்கல, சர்டைன் ஸ்பீட் தான். பட் 96 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருக்காரு அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, ரைட்டு? இஃப் ஹி சைக்கிள்டு 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்லோவர். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் பாருங்க. டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் மோஸ்ட்லி, ஓகேவா, மோஸ்ட்லி இந்த சாப்டரில் ஆப்ஷன் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஆப்ஷன் நிறைய கொஸ்டினில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் யூஸ் பண்ணலன்னா என்ன ப்ரோ ஆகும்னா, கிட்டத்தட்ட 6 ஷீட்டு ஒரு ஷீட்டுக்கு செம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அது நமக்கு பிடிக்காது, ஓகேவா? பார்த்தோன்னா ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். அண்ட் ரிகார்டிங் திஸ் தான் நான் எண்ட்லேயும் பேச போகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 96 கிலோமீட்டர் அவர் போயிருக்காரு, பட் ஏதோ ஒரு ஸ்பீடில், அந்த ஸ்பீட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இஃப் ஹி சைக்கிள்டு 4 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்லோவர். சரி, நார்மலாக சைக்கிள் ஓட்டுற ஸ்பீடை விட 4 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ஒரு ஸ்பீடை கம்மி பண்ணி ஓட்டும் போது would have taken an additional 2 hours. கண்டிப்பாக 2 hours மேலே ஆயிருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்பீடு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் ஆக்சுவல் ஸ்பீட் என்ன, கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ ஸ்பீடில் சைக்கிள் வந்து ஓட்டியிருப்பாரு அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக அவர் ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட்டியிருந்த ஸ்பீடு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கம்மி பண்ண ஸ்பீட் என்னவா இருக்கும், 12 - 4 8, 18 - 4 14, 16 - 4 12, 15 - 4 11. ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்பீடு, இது வந்து டிஸ்டன்ஸு. நான் வந்து டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணும் போது தான் எனக்கு டைமுன்ற இந்த 2 ஹவர் கிடைச்சிருக்கும். அப்போது இந்த 96ங்கிற நம்பரு இது ரெண்டுத்துலேயுமே டிவைட் ஆகணுமா? கரெக்டாக 96 எந்த ரெண்டுத்துலலாம் டிவைட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 12 8ல் டிவைட் ஆகுமா? தாராளமாக ஆகும். 18 14ல் டிவைட் ஆகுமானா? ஆகாது. 16 12ல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 15 and 11ல் ஆகாது. சரி, ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், அட் அ டைமில் 2 ஆப்ஷன் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? அப்போ இதுவும் ஆன்சராக இருக்க சான்சஸ் இருக்குது, இதுவும் ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, 96 கிலோமீட்டர் மொத்த தூரம் 12 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் அவர் கடந்தாருன்னா 8 hours எடுத்திருப்பாரா? 96 divided by 12, அவ்வளோதான். 96 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் போயிருந்தாருன்னா 12 எடுத்திருப்பாரு. 12 hours மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 4 hours. இதுவும் எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி டைரக்டாக எனக்கு ஆன்சர். ஸோ இது வந்து வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் அப்ரோச், ஓகேவா? வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். ஸோ நான் இங்கே எல்லாத்தையும் என்ன எழுதியிருக்கேன், இது எல்லாத்தையும் பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் நான் என்னென்னு எழுதியிருக்கேன், எல்லாமே டேட்டா தான் எழுதியிருக்கேன், ஆப்ஷன் எழுதியிருக்கேன். நம்ம கிட்ட டிஜிட்டல் போர்டு இருந்தால் நான் இந்த வேலையை கூட பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே டைரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். ஸோ இதுதான் உங்களோட அப்ரோச்சாக இருக்கணும். நார்மல் மெத்தட் உங்களுக்கு RS அகர்வால் புக்கில், கிரண் புக்கில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் நார்மல் மெத்தட் சொல்கிறது இல்லை. சரி, இப்போ கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 96 கிலோமீட்டர் மொத்த தூரம் 16 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருந்தாருன்னா 6 மணி நேரத்தில் கடந்திருப்பார். 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடை கம்மி பண்ணி 12ல் போயிருந்தாருன்னா 8 hour ஆயிருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 2 hours வருதா? கிராஸ் செக் பண்ணி வெரிஃபையும் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். the speed of the car A is 80 kilometers per hour. சரி, 80 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில், மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இட் கவர்ஸ் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் இன் 6 hours. டைமும் கொடுத்துட்டாங்க 6 hours. அப்போ என்ன, டிஸ்டன்ஸும் கிடைச்சிருச்சு. 80 கிலோமீட்டர் ஒரு ஹவருக்கு போயிட்டு 6 hour போனாங்கன்னா என்ன அர்த்தம், 480 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
and B travels 60 km less than the car A in that time. Okay, அதே டைம்ல பியும் டிராவல் பண்ணியிருக்காரு, பட் ஏ டிராவல் பண்ணதை விட 60 கிலோமீட்டர் கம்மியாக டிராவல் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ டிராவல் பண்ணியிருப்பாரு? 420 கிலோமீட்டர் தான் ஒரு டிராவல் பண்ணியிருப்பாரு. இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கார் பி? டைரக்ட் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னா அதே டைமுக்கு தான் பியும் டிராவல் பண்ணியிருக்காரு. இன் தட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே டைம்னா என்ன டைம்? அதே 6 மணி நேரம் தான். அப்போ அதே 6 மணி நேரம் இங்கே டிவைட் பண்ணுங்களேன். அப்போ பியோட ஸ்பீட் என்ன? 70 km/h. எண்டு வரைக்கும் பாருங்க. நான் சிஜிஎல் மெயின்ஸ் லேட்டஸ்ட் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ பிட்வீன் த ஸ்பீட்ஸ் ஆஃப் 2 பஸ். 2 பஸ் இருக்கு. பஸ் 1 பஸ் 2 அப்படின்னு எடுப்போம். பஸ் 1 பஸ் 2 11:9. If the second bus runs 270 km in 15 hours. ஓகே, 270 kilometers போகுது 15 மணி நேரத்தில். அப்போ இது என்ன? எனக்கு கண்டிப்பாக ஸ்பீடு 15 1s are 15, 15 8. ஸோ 18 km/h எனக்கு கிடச்சிருச்சு. இது யாரு? செகண்ட் பஸ்ஸு. செகண்ட் பஸ்ஸோட ஸ்பீடு 18 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட ஸ்பீடு என்ன அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக கேட்டுருக்காங்க. 9 × 2 பண்ணுற மாதிரி 11 × 2 பண்ணிங்கன்னா 22 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். 22 இங்கே ஆப்ஷன் டியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிருஷ்ணா சைக்கிள் a distance of 90 km at certain speed. ஸ்பீடு தரப்படலை, அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? 90 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. இங்கேயும் நான் ஆப்ஷன் எழுதிக்கிறேன். ஆப்ஷனில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பி வந்து 18, பி வந்து 9, சி வந்து 18, டி வந்து 15. ஓகேவா? சரி, 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இஃப் இ சைக்கிள்டு 3 km ஸ்லோவர் எவ்ரி ஹவர், அதாவது 3 km/h வந்து ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணிட்டாரு அப்படின்னா இ வுட் ஹவ் டேக்கன் 5 more hours. எக்ஸ்ட்ரா 5 மணி நேரம் அவர் எடுத்துப்பாரான் டு ரீச் த டெஸ்டினேஷன். வாட் இஸ் த ஸ்பீட் இன் km/h? ஓகே, இது நம்ம தான் சேமா டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? இதே மாதிரி இந்த ஏபிசிடியை பார்க்க போறீங்க. பேப்பர் பென் கிடையாது. நோ பேப்பர் நோ பென். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படியே சால்வ் பண்ண போறீங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் ஆப்ஷன்லேருந்து எப்படி சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி கீழே கமெண்ட்ல இந்த நம்பர் போட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரண் has to cover a distance of 300 km in 5 hours. 300 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் போகணும். அப்போ கிரண் 60 km/h ஸ்பீடுக்கு போகணுமா? ரைட்டு. He travels for some time at a speed of 75 km/h and the remaining distance at 55 km/h. ஓகேவா? How long did Kiran travel at high speed? ஓகே, இங்கே தான் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இன்னும் உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். டோன்ட் வரி. மிக்சர் அண்ட் அலிகேஷனுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா தனியான ஒரு சாப்டரா ப்ரோ அப்படின்னா தனியான ஒரு சாப்டர் கிடையாது. பட் அதோட வெயிட்டேஜ் வந்து அதிகம். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல வச்சு பர்சன்டேஜ் நீங்கள் சால்வ் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சில கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், எஸ்ஐசிஐயில் சில கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், டைம் அண்ட் ஒர்க்கில் சில கொஸ்டின் சால்வ் ஆகும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் சில கொஸ்டின் சால்வ் ஆகும், அண்ட் தென் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் கூட சில கொஸ்டின் சால்வ் ஆகும். என்ன ப்ரோ இவ்வளோ சாப்டர்ஸ் அதில் இருக்குமானா இவ்வளோ சாப்டர்ஸும் சம் டைப்ஸ் ஒரு டைப்பாக வரும். அந்த கொஸ்டின் ஒரு டைப்பாக இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சர் அண்ட் அலிகேஷன் யூஸ் பண்ணலாம். சரி, ஒரு டைப் ஆனால் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ல 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க. 3 டேட்டா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டேட்டா தனியாகவும் இன்னொரு டேட்டா தனியாகவும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆவரேஜான வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 டேட்டா கொடுத்துருந்தாலே உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். அது மிக்சர் அண்ட் அலிகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் மெத்தடுக்கு போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக டைம் வலிக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 3 டேட்டா ஏதோ ஒரு டைமுக்கு டைமே கொடுக்கல. ஓகேவா? அதுதான் உங்களை கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டைமுக்கு 75 km/h டிராவல் பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு டைமுக்கு 55 km/h டிராவல் பண்ணியிருக்கான்.
ஆல்சோ இந்த ஆவரேஜுங்கிறது என்ன, மொத்தமாக ஒரு 300 கிலோமீட்டர் போகணும் 5 ஹவர்லன்னாங்க. அதை தான் நான் 60 நீங்கள் மாற்றி வச்சுருக்கேன் டிவைட் பண்ணி. அந்த 60 இங்கே நடுவில் வரும் ஆவரேஜ் வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. இது மைனஸ் இது, அப்புறம் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ பண்ணிவிட்டு மைனஸில் வரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 75 மைனஸ் 60 15. கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணலாம். இதுவும் என் டைப் ஆஃப் ரேஷியோ மெத்தட் தான். ஓகேவா? 1:3. ஸோ உங்களுக்கு கீழே என்ன கிடைக்கும் தெரியுமா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அது ரேஷியோவில் கிடைக்கும். கொஸ்டின்ல இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் டிட் டைம் கேட்டிருக்காங்க. டைமோட ரேஷியோ எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஹை ஸ்பீடில் கிரண் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாரு? ஹை ஸ்பீட்னா என்ன? இதுதானே ஹை ஸ்பீடு. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் எனக்கு ஹை ஸ்பீட். ஹை ஸ்பீடில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாரு? ஒரு ரேஷியோவில் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. டோட்டல் ரேஷியோ எனக்கு 4. ஸோ டோட்டல் டைம் எனக்கு எவ்வளவு? 5 ஹவர்ஸ், 5 மணி நேரம். ஸோ நான் கேன்சல் பண்ணேன்னா 4 1s are 4, ரிமைனிங் 1 வருமா? 1.25 ஹவர்ஸ். அப்போது 1.25 மணி நேரம். 1.25 மணி நேரம்ங்கிறது எஸ், இங்கே 1 hour 15 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. ஏன்னா என்னன்னு தெரியல, குரூப் டியில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்கப்படலை. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. நீங்கள் குரூப் டி எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனை பேஸ் பண்ண டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்டிபிசியில் கூட அப்படி கொடுக்கல. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேபி உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்தாலும் கொடுப்பேன். சரி இருங்க பார்ப்போம். சப்ரீனா டிராவல்டு 8 km/h ஆன் ஃபுட். எஸ், சேம் கொஸ்டின் தான். நான் ஜஸ்ட் அந்த ஒரு மாடல் மாதிரி நான் உங்களுக்கு எழுதி போடுறேன், பட் சால்வ் பண்ண மாட்டேன். ஓகேவா? 8 km/h ஃபுட்லையும் 13 km/h பைசைக்கிளையும் போயிருக்காங்க. மொத்தமாக 84 கிலோமீட்டர் 8 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 84 கிலோமீட்டர் 8 ஹவர்ஸ் அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 21/2 வருமா? 21/2 வரும், ஆர் 10.5 வரும். ஓகே, நான் 10.5 அப்படின்னு எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10.5 அப்படின்னு வருதா? ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் ஷி ரைடு சைக்கிள்? சைக்கிள்னா இங்கே வரும், உங்களுக்கு வரக்கூடிய ரேஷியோ இங்கே வரும். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் டைப் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் டைப் தான், இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம், அதை ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. Pallav cycling at a speed of 12 km/h and walking at a speed of 3.5 km/h. He takes 8 hours to cover a distance of 45 kilometers. How many hours did he cycle? பார்த்தீங்களா, குரூப் டியில் டைமில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன் நிறையா கேட்டிருக்காங்க. இது ஈவன் எஸ்எஸ்சி சிஜியில் கூட அதிகமாக கேட்க மாட்டாங்க, பட் இதில் குரூப் டியில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. நிறையா இருக்குது சான்சஸ் வரத்துக்கு. ஸோ 12 km/h ஸ்பீடில் சைக்கிள்லையும், ஓகேவா, 3.5 kilometers per hour வாக்கிங்லையும் போயிருக்காரு. மொத்தமாக 45 கிலோமீட்டர் கவர் பண்ண 8 hours ஆயிருக்கு. அப்போ என்ன, 45/8. ஏன்னா இது எனக்கு கேன்சல் ஆகாது. கேன்சல் பண்ணி பார்த்தாலும் 8 5 40, 8 6 48 அப்படியே பாயிண்டில் போயிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு வேண்டாம். ஸோ இங்கே இந்த 8 எனக்கு போகணும், அப்போ தான் ஈஸியான கேல்குலேஷன் இருக்கும். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இன்ட்டு 8 பண்ணலாமா? இன்ட்டு 8 நான் பண்ணனா ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ரவுண்டாக 45 வந்துடும். இங்கே இன்ட்டு 8 பண்ணும்போது நீங்கள் இங்கேயும் இன்ட்டு 8 பண்ணணும், இங்கேயும் இன்ட்டு 8 பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் 12 இன்ட்டு 8 பண்ணனா 96 வரும். 3.5 இன்ட்டு 8 பண்ணனா 24 + 4 28 வரும். அண்ட் இந்த இடத்துல 45 வந்துடும். ஓகேவா? மிக்சர் அண்ட் அலிகேஷன் இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். எத்தனை மணி நேரம் சைக்கிள் ஓட்டினார் அப்படின்னு கேட்குறாங்களா? ஸோ சைக்கிள் ஓட்டுற ரேஷியோ இந்த இடத்துல வரும், பார்ப்போம். 96 - 45 என்ன வரும்? 45 + 6 51. ஓகேவா? 51 இங்கே, அண்ட் இங்கே 17. 17:51 வரும். டேரெக்டாக கேன்சல் ஆகுது. 1:3. அப்போ சைக்கிளில் அவர் எவ்வளோ நேரம் போனார் அப்படிங்கிறது தான் கேள்வியா? ஒரு ரேஷியோவில் போயிருப்பாரு by4. டோட்டல் டைம் அவர் எடுத்துக்கினது 8 ஹவர்ஸா? அப்போது 2 hours. 2 ஹவர்ஸுங்கிறது ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி. ஆக்சுவலி பை எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அவங்களுக்கு சால்வ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1:3யும் உங்களுக்கு மைண்ட்லேயே நீங்கள் கொண்டு வரலாம். எவ்ரி திங் இஸ் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம், அதனால தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு இன்னொன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஆப்டிடியூட் இருக்குல்ல, ஜென்ரலாக மேக்ஸ் ஒரு எந்த எக்ஸாமாக இருந்தாலும், எஸ்எஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி, எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும், ஈவன் பேங்கிங், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், கரெக்டாக சொல்ல போனால் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மேக்ஸ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம், அந்த மாதிரி ஒரு வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன்.
கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும். யூடியூப்ல மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் நான் எப்படி என்னோட அந்த மேக்ஸ் பார்க்குற விதத்தை மாற்றினேன், ஓகேவா, அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் கேன் பி கவர்ட். ஏஎல்பி கொஸ்டின். கேன் பி கவர்ட் இன் 3.5 hours. சரி, ஏதோ ஒரு 2 இடத்துக்கும் இடையிலான தூரத்தை 3.5 மணி நேரத்தில் கடக்குறாங்க 62 km/h ஸ்பீடில். ஓகே, அதே ஸ்பீடு 8 கிலோமீட்டர் ஏறனா. ஓகே, இந்த மாதிரி பண்ணி பார்ப்போமே. ஸ்பீடு 62 km/h ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் 8 கூட்டி 70 km/h ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 31:35 ஸ்பீடு. ஸோ டைமுங்கிறது என்ன ஆகும்? உல்ட்டா ஆகும். 35:31 ஆகும். ஓகேவா? டைம் வந்து 3.5 hours ஆகுது. இந்த ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணால் 3.5 hours ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ 35 தான் இங்கே 3.5 ஆகுது. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? 3.1 ஆகுமா? அவ்வளோதான். 3.5 மணி நேரம் ஆனது 3.1 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ 0.4 மணி நேரம் சேவ் ஆயிருக்கு. 0.4 மணி நேரத்தை நான் நிமிஷத்தில் மாத்திரேன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஸோ 60 × 0.4 பண்ணோன்னா 24 minutes வந்து வரும். ஸோ இதெல்லாம் லாஜிக் தான். இந்த 60 × 60 பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ 24 minutesங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, இதோட ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வரப்போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் வந்து கொஞ்சம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒருத்தர் நேற்றே கமெண்ட் பண்ணார், இந்த ட்ரெயின் பேஸ்டில் இன்னும் ஆக்சிடென்ட் சம்லாம் கொண்டு வாங்க, ட்ரெயினில் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஜஸ்ட் அவங்க வைக்கிற ட்விஸ்ட் தான். பட் கான்செப்ட் வந்து சேம், அதே கான்செப்ட் தான், அதே லாஜிக் தான். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு போவோம் வாங்க. பாருங்க, ஒரு சிஜிஎல் மெயின்ஸ் 2018 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? டிராவலிங் அட் 60 km/h a person reaches his destination in a certain time. ஓகே, சூப்பரான கொஸ்டின் பாருங்க. 60 km/h அவர் போனார்னா சர்டைன் டைம் தான், ஏதோ ஒரு டைம்ல ரீச் ஆகுறாரு, அது வந்து அவங்க கொடுக்கல. ஓகே, he covers 60% of the total journey in 2/5 of the time. 5ல் 2 பாகம் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்னன்னு சொல்லலாம், இதை மணி நேரமா நான் அசியூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மொத்தமா அவர் 5 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்காரு 60 km/h ஸ்பீட்ல. அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சா? 300 கிலோமீட்டர். ஓகேவா? சரி, 5ல் 2 பங்கு கவர் பண்ணிட்டாராம் 60% ஆஃப் த ஜேர்னியை. அப்போ 300ல் 60% எவ்வளவு? இதெல்லாம் நீங்க இப்போ ரொம்பவே ஷார்ப் ஆயிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். 300ல் 60%ங்கிறது 180 கிலோமீட்டர். அப்போ 180 கிலோமீட்டரை 2 மணி நேரத்துல அவரு கடந்துட்டாரு அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ மீதி இருக்க 3 மணி நேரத்துக்கு அவர் என்ன ஸ்பீட்ல போயிருப்பாரு? இருந்தா கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்துருக்க முடியும். 5 மணி நேரத்துல போகணும், 2 மணி நேரத்துல 180 கிலோமீட்டர் போயிட்டாரு. அப்போ மீதி 3 மணி நேரத்துல அவர் 120 கிலோமீட்டர் போயிருக்கணும். 120 கிலோமீட்டர் 3 மணி நேரத்துல போனோம்னா 40 km/h ஸ்பீட்ல போகணும். 40ங்கிறது இங்க ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? இந்த சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டினுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் நான் டேட்டா தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவல் ஸ்டெப்பாக நான் இதை மட்டும் தான் பார்க்குறேன். ஆனால் எந்த புக்லேயுமே இந்த சொல்யூஷன் இருக்காது, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மிங் எபிலிட்டி வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. ஓகே, இதுவும் பாருங்க, சிஜிஎல் 2018 கொஸ்டின் தான். ஆக்சுவலி ஒருத்தர் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தாரு, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ப்ராப்ளமும் எவ்வளோ ஈஸி அப்படின்றதால தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஆப்ஷன் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்க, ட்ரெயின் ஏ டேக்ஸ் 1 hour மோர் தேன் ட்ரெயின் பி. சரி, 2 ட்ரெயின் இருக்கு போல் ஏபி. ட்ரெயின் ஏ வந்து பியை விட எப்போவுமே 1 hour அதிகமாக எடுத்துக்குமா ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண. ஒரு டிஸ்டன்ஸ் கூட இல்லைங்க, டிஸ்டன்ஸ் கூட அவங்களே கொடுத்துட்டாங்க, 720 கிலோமீட்டர். இதான் வந்து 2 ட்ரெயினுமே கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? டியூ டு என்ஜின் ட்ரபிள், அதாவது உங்களை குழப்பறதுக்காக வந்து அவங்க கொடுக்கறது தான் இந்த ஆக்சிடென்ட்டு, என்ஜினில் கோளாறு, வண்டியில் கோளாறு, வண்டி ரிப்பேரு அப்படின்ட்டு. மற்றபடி என்ன ஆக போகுது, எந்த ப்ராப்ளம்னாலும், என்ஜின் ட்ரபிள்னாலும் ஆக்சிடென்ட்னாலும் ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆக போகுது. இதுதான் கான்செப்ட். நம்ம டே டு டே லைஃப்லேயே அதான நடக்குது. ஓகேவா? என்ஜினில் ஏதோ ட்ரபிள் இருக்கிறதால ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி வந்து 1/3 குறைஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி வந்து -1/3 எழுதுறேன், 1/3 குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 3ல் ஓடிட்டு இருந்ததுன்னா இப்போ வந்து 1 மைனஸ் ஆகிட்டு 2ல் ஓடிட்டு இருக்கோம். இதான் வந்து அவங்க சொல்ற கான்செப்ட். ஓகேவா? ஓகே,
So it takes 3 hours more than train A to complete the same distance. What is the speed of train A? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, வந்திருக்க டிஸ்டன்ஸோ நமக்கு 720, அவங்க அங்கே கேட்டது ஸ்பீடை. நான் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா நான் இப்படி தான் யோசிப்பேன் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ எனக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸோட நான் டைமை வந்து இங்கே டிவைட் பண்ணணும். டைமை டிவைட் பண்ணனா தான் எனக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். அதுதான் ஃபார்முலாவும் கூட உங்களுக்கே தெரியும். ஸோ நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா, டிவைட் பண்ணக்கூடிய இந்த நம்பர் ஃபஸ்ட்டு 720 எக்ஸாக்டாக கேன்சல் ஆகணும். ஸோ 720 எக்ஸாக்டாக கேன்சல் ஆகக்கூடிய ஆப்ஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். இதுலேயே நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிடுவேன். இது கிடையாது, இது கிடையாது, இது இருக்க சான்ஸ் இருக்குது, இது இருக்க சான்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏலேருந்து வருவோமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து 80 வைங்க. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ வந்து எனக்கு 80 km/h ஏ. ஓகேவா? அப்போ ஏ எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 9 hours எடுத்துக்குமா? ஏ எப்பயுமே பியை விட 1 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்வாங்க. அப்போ பி எவ்வளோ எடுத்திருப்பாரு? 8 hours எடுத்திருப்பாரா? இந்த 720 கிலோமீட்டர் கடக்க அப்போ இவர் 90 km/h ஸ்பீடில் போயிருப்பாரு. ஓகேவா? ஏதோ ஒரு கோளாறால 1/3 அவரோட ஸ்பீடு கட் ஆகுது. 1/3 கட் ஆயிடுச்சுன்னா 60 km/h ஸ்பீட் ஆகிடுவாரா? 60 km/h ஸ்பீட் ஆனார்னா இந்த 720 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு அவருக்கு 12 hours ஆகிடுமா? 12 hours ஆயிடுச்சுன்னா ஏவை விட எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறாரு? 3 மணி நேரம் அதிகமாக எடுத்துப்பாரா? ஸோ இதான் ஆன்சரா? தட்ஸ் ஆல். இப்படி தான் நான் சால்வ் பண்ணுவேன். ஆக்சுவல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன மாதிரி வரும் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ரப் பண்ண வேணா, நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ டிஸ்டன்ஸோட ஏதோ ஒரு ஸ்பீடை வந்து டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த 1 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? இது வந்து ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஏ, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் பி அப்படின்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏ வந்து 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்துக்குதா, x+1 - 5 = 1. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து நார்மல் மெத்தட். 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வரதுக்குள்ள கண்டிப்பாக வந்து ஒரு 30-40 கொஸ்டின் நான் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பட் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். நேற்று ட்ரெயின் ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எல்லார் கமெண்ட்டும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுதுன்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். பட் ஒரே ஒருத்தரோட கமெண்ட் மட்டும் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ப்ரோ டீட்டெயிலாக சொல்லுங்கள், ஆப்ஷன் சால்வ் பண்ணுறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது அவருக்கு ஒருத்தருக்கு தானா இல்லை எப்படின்னு தெரியல. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, டீட்டெயில்டு மெத்தடுக்கு நீங்கள் நம்ம சேனல்லே பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். டீட்டெயில்டு மெத்தட் உங்களுக்கு புக்லேயே கிடைக்குது. அண்ட் தமிழ்லேயும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்னா சிம்பிளாக வந்து distance is equal to speed into time இந்த மாதிரிலாம் எழுதியே சொல்லி தருவாங்க. distance is equal to speed into time. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது எல்லாத்துலேயும் டைமிங் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் வந்து வருஷங்கள் போக போக இந்த மாதிரி குரூப் டி கொஷின்லாம் நீங்கள் 2016 2014 குரூப் டிலலாம் கூட தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் போக போக லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா போக போக காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டே போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம பேப்பர் ஒர்க்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்ற எய்மில் தான் நானும் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்சோ நீங்களும் என் கூட 8 months ட்ராவல் பண்ணி நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் டவுட்ஸ்லாம் கேட்கும் போது நிறைய பேர் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ரோச் தான். நார்மலாக நான் கொண்டு போயிருந்தேன்னா நார்மலான நாலேஜ் தான் உங்களுக்கும் இருந்திருக்கும். இப்போ ஒரு எக்ஸாமே நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. டிஃபிகல்ட்டி லெவல் நல்லா அதிகமாக வந்தாலும் நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க. காரணம் அந்த மெத்தட் தான். ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டரை மட்டும் எஸ்பெஷலி ஆப்ஷன்லேருந்து நிறைய சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த நார்மல் மெத்தடாக பண்ணிங்கன்னா நிறைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அவர் சொன்னார்ல, இந்த ஆக்சிடென்ட் சம்முக்கெலாம் நிறைய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் வந்து போட்டுட்ருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வேண்டாம். அது வேணும்னாலும் ஆர்எஸ் அகர்வால் புக்லேயும் கிரண் புக்லேயும் கிடைக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி மெத்தட் தான் உங்களுக்கு புரியவே வைக்கும்.
ப்ளஸ் உங்களுக்கு செலெக்ஷனும் வாங்கி தரும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் என்ன டைப் பண்ணுங்கன்னா கரெக்டாக தான் போகிறோமா, இதே லாஜிக் உங்களுக்கு பக்காவாக புரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் சரி, அந்த பெர்ஃபார்மிங் எபிலிட்டி நீங்கள் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து டீவியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் நானும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்களேன். இப்போது நீங்களே பாருங்கள், ஒரு 20 to 25 மினிட்ஸில் 15 to 20 கொஷின்ஸ் வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ண முடியுது அவ்வளோ சின்ன ஒரு வீடியோவில். எஜுகேஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hours வந்து அப்லோட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்பீடாக ஸ்மார்ட்டான சொல்யூஷன் தரதால கம்மியான டைம்லேயே அதிகமான கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நான் ஒவ்வொரு கொஷின்லையும் டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. ஆல்சோ நீங்களும் வந்து பழைய மாதிரி போயிடுவீங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஸ்பீடில் வருவீங்க. இப்போது எத்தனை பேருக்கு நம்ம சேனல் பார்த்ததுலேருந்து அந்த பேப்பர் பென் இல்லாமல் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க. அதே மாதிரி போகணும்னா நம்ம இப்படி தான் போகணும், பை ஆப்ஷன், பை ஸ்மார்ட் கான்செப்ட். இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா நம்ம சேனலில்? நான் எத்தனை ஃபார்முலா உங்களுக்கு சொன்னேன் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு? கிடையவே கிடையாது. அரித்மெட்டிக்கில் சிங்கிள் ஃபார்முலா கூட உங்களுக்கு தேவைப்படாது. லாஜிக்கில் கிளியராக இருங்க. லாஜிக்கில் கிளியராக இருந்தீங்கன்னா தான் எந்த மாதிரி டைப்பு, எந்த வெரைட்டியில் அவங்க வந்து உல்டா பண்ணி உங்களை கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். இதே ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸடாக இத்தனை டைப்னா அத்தனை டைப் தான். அந்த டைப்பில் இருந்து வேறு டைப்பை மாற்றியோ இல்லை ட்விஸ்ட் பண்ணியோ கேட்டால், லாங்குவேஜில் ட்விஸ்ட் பண்ணாலோ கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, செலெக்ஷனும் வாங்க முடியாது. ஸோ செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி படிங்க, ரேங்க் வாங்குற அளவுக்கு படிங்க. ரேங்க்கெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இப்போ சிஜிஎல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் நல்லா இருந்தால் தான் இன்ஸ்பெக்டர் மாதிரியான போஸ்டெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செலெக்ஷன் வாங்குறது ஈஸி, அதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். செலெக்ஷன் வாங்குறது ஈஸி, பட் ரேங்க் வாங்குறது கஷ்டம். ரேங்க் வாங்குறதுனா யூ ஹாவ் டு டூ வாட் எவர் இட் டேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து நான் போடணும் கண்டிப்பாக. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ்ன்றதை நான் கொண்டு வரேன். அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வந்து மேக்ஸ் நல்லா வந்து வர வைக்கலாம், எல்லா கொஸ்டினும் எப்படி மைண்டில் போடலாம், இன்க்ளூடிங் அட்வான்ஸ் மேக்ஸ். அது அல்ஜிப்ரா இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரியாக இருக்கட்டும், ஓகேவா? எப்படி நான் வந்து சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் ரெகுலராக, ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த சொன்ன என்னோட கன்ஃபியூஷனை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு லெவல் கான்செப்ட்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிஒன். ஸ்டே சேஃப். ஆல்சோ ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.